வணக்கம். இந்த 2025 குரு பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. மீன ராசி அப்படின்னாலே குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். பொன்னவன் உங்களுக்கு என்றைக்குமே கெடுதலான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்குது. சுகஸ்தானம் அப்படின்னாலே நம்மளுடைய உடல்நிலையை குறிப்பது, மனநிலையை குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தன்மையையும் குறிக்கிறது. 4ஆம் இடம் உங்களுடைய வண்டி வாகனங்களை குறிக்கிறது, உங்களுடைய சுக வாக்கியங்களை குறிக்கிறது. இப்போ இதில் குரு பகவான் வந்ததுனால உங்களுடைய சுகத்துக்கு என்றைக்குமே குறைவு இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் கொழுப்பு சம்மந்தப்பட்டதை கம்மியாக சாப்பிடணும். பெண்கள்லாம் அதாவது 4ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரே ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சொந்த பந்தம் விரோதத்தை பாராட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அதை சொன்னீங்க இதை சொன்னீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சொந்த பந்தம் நடந்துப்பாங்க. அதனால் உங்கள்கிட்ட ஒன்று பேசுவாங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி இன்னொன்று பேசுவாங்க. அதனால் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கவனமாக இருங்க. நண்பர்கள் மட்டும்தான் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடக்கக்கூடியவர்கள். சில பேருக்கு எத்தனையோ நண்பர்கள் சரியாக அமையாமல் இருக்கலாம். அவங்களும் அந்த ஒரு விரோதத்தை பாராட்டலாம். அதனால் மீனராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி நீங்கள் கவனமாக ஓட்டணும். உங்களுடைய வாகனங்கள் பழுதாக இருந்தால் அதை புதுசாக நல்லா மாற்றிக்கிங்க. விவசாயத்தில் உங்களுக்கு பல ஒரு நன்மை கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குவீங்க. அந்த விவசாயத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் சுகங்கள், நீங்கள் சாப்பிட்ற பொருளை கொழுப்பை கம்மியாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் இந்த குரு பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மீனராசி நேயர்கள் மற்றவர்களிடம் பழகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக பழகணும். அடுத்தவங்க எந்த ஒரு நீங்கள் நல்லதே பேசினாலும் அவர்களுக்கு ஒரு தவறாக புரிதல் இருக்கும். அதனால் மீனராசி நேயர்கள் சந்திராஷ்டமம் அன்னைக்கு எந்த ஒரு வார்த்தையும் யார்ட்டையும் பேசாதீங்க. மாணவர்கள்லாம் நல்லா படிங்க. உங்களுக்கு நல்ல படிக்கும் திறன் வேணும், ஞாபகத்திறன் வேணும் அப்படின்னா ஐகிரிவரை கும்பிட்டுட்டு இந்த மீனராசி நேயர்கள் படிங்க. மற்றபடி இந்த மீனராசிக்கு எந்தவித ஒரு கெடுதலும் இல்லை. நன்றி.